முன்னொரு காலத்துல இருள் சூழ்ந்த இரவு நேரத்துல யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு திருப்பம் நடந்தது. கிராமமே அமைதியா உறங்கிக் கொண்டிருந்த நேரம் அது. ஜொலி ஜொலித்த கிராமம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சின்ன பின்னமாக போகுது. ஏன் இவ இவ்வளவு சோகமா இருக்கா? அதுவும் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? ஏமா பானு, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் நீ இவ்வளவு சோகமா இருக்க? என்னைக்கும் நீ இப்படி சோகமா இருந்து நான் பார்த்தது இல்லையே. என்னன்னே தெரியலங்க, மனசு ரொம்ப கவலையா இருக்கு. ஏதோ தவறா நடக்க போற மாதிரியே தோணுது. எனக்கும் ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தாமா தோணுது. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதமா, கடவுள் நமக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. ஒருவேளை அவதான் திரும்ப வந்துட்டாலோ, எனக்கு பயமா இருக்குங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ கவலைப்படாத. என்ன உயிரோட எரிச்சிட்டு நீங்களா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்களா? வந்துட்டண்டா, சும்மா நான் வந்துட்டாடா. ஒரு வழியா உங்களை இந்த நெருப்புல இருந்து காப்பாத்திட்டோம். என்ன பண்ணி நீ என்ன ஆக போகுது? நம்மளோட அழிவு ஆரம்பமாகிடுச்சு. அடுத்தபடி நீ எதுவும் ஆக போறதில்ல, எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். அப்படி இந்த கிராமத்தையே